நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பாணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி பைக்கர் திரைப்படத்தை பற்றிய பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி. முன்னணி நட்சத்திர நடிகர் ஷர்பானந்த், டாக்டர் ராஜசேகர், மாளவிகா நாயர், அதுல் குல்கர்னி நடிப்பில் இந்தியாவின் முதல் பைக் ஸ்போர்ட்ஸ் திரைப்படமாக பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள படம் பைக்கர். இப்படத்தை அபிலாஷ் ரெட்டி இயக்கியுள்ளார். யூவி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் விக்ரம் ரெட்டி வழங்க வம்சி கிருஷ்ணா ரெட்டி மற்றும் பிரமோத் உப்புலாப்பட்டி தயாரித்துள்ளனர். இப்படம் தெலுங்கு, தமிழ், மலையாளம் உட்பட பல மொழிகளில் பேன் இந்தியா வெளியீடாக வரும். 2026 ஏப்ரல் 3 அன்று திரையரங்கில் வெளியாகிறது. இந்நிலையில் படத்தின் தமிழ் பதிப்பை விளம்பரப்படுத்தும் வகையில் படக்குழுவினர் சென்னையில் தமிழ் பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்தித்தனர். இந்நிகழ்வில் மோட்டார் சைக்கிள் ட்ரெயினர் ரோஷினி பேசும்போது, இது எனக்கு புதிய அனுபவமாக இருந்தாலும் மிகவும் நெருக்கமாக உணர்ந்தேன். நான் பெண்களுக்கு மோட்டார் சைக்கிள் பயிற்சி அளித்து வருவதால் இந்த படத்தின் உலகத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. பைக்கர் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட படம் என்பதால் அது இன்னும் சிறப்பு பெற்றதாக தெரிந்தது. இந்த படம் இளைஞர்களுக்கும் பைக் ரேசிங் ஆர்வலர்களுக்கும் ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்திய சினிமாவில் மோட்டார் பைக் ரேசிங் மையமாக கொண்ட இப்படம் மிக முக்கியமான முயற்சியாக தெரிகிறது. இந்த விளையாட்டை அதிகமாக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே இயக்குனரின் உண்மையான நோக்கம் என்பதை உணர முடிந்தது. டாக்டர் ராஜசேகர் வழி நடிப்பு ஒரு கடுமையான ஆனால் பாசமுள்ள தந்தையை நினைவுபடுத்தியது. நாயகன் ஷர்பானந்த் தனது கதாபாத்திரத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்து உண்மையான ரேசராகவே மாறியிருக்கிறார். புரொடக்ஷன் டிசைனர் ராஜீவன் பேசும்போது, இந்த படத்தில் கலை இயக்கம் பெரிதாக வெளியில் தெரியாமல் இருந்தாலும் அதற்கு பின்னால் மிகுந்த உழைப்பு நுணுக்கம் இருந்தது. பொதுவாக ரேசிங் காட்சியில் வெளிநாடுகளில் படமாக்கப்படும் நிலையில் இந்த படத்தில் ரேஸ்களை உருவாக்குவது பெரிய சவாலாக இருந்தது. கதை 2 காலகட்டங்கள் நகர்வதால் அதுக்கேற்ற பைக்குகள் மற்றும் பொருட்களை தேர்வு செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. ஒவ்வொரு காலத்திற்கும் பொருந்தும் விவரங்கள் நம்பகத்தன்மையுடன் அமைய வேண்டும் என்பதில் அக்கறையுடன் பணியாற்றினோம். பழைய ட்ராக்களை மாற்றி புதிய ரேஸ் காட்சிகளுக்கேற்ற சூழலை உருவாக்கினோம். அதற்கான அமைப்புகளை உருவாக்குவது தான் தயாரிப்பு வடிவமைப்பின் முக்கிய பணியாக இருந்தது. தேவையான பல அம்சங்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்டன. குறிப்பாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளிலிருந்து பல பொருட்கள் பெறப்பட்டன. ரேஸ் ட்ராக் இயல்பாகவும் உண்மையாகவும் தோன்ற வேண்டும் என்பதற்காக தீவிரமாக உழைத்தோம். பார்வையாளர்கள் திரையில் ஒரு உண்மையான ரேசிங் உலகத்தை உணர வேண்டும் என்பதே முக்கிய நோக்கமாக இருந்தது. ஒரு செட்டை அமைப்பதை கடந்தும் முழு ரேசிங் அனுபவத்தை உருவாக்கும் முயற்சி நடைபெற்றது. இந்த படத்தின் பின்னணியில் தயாரிப்பு வடிவமைப்பில் மிகுந்த உழைப்பு நுணுக்கம் இருப்பதை ரசிகர் திரையில் உணர்வார்கள் என்றார் ஒளிப்பதிவாளர் மதி. பேசும்போது, இந்த படக்குழுவினருடன் இணைந்து பணியாற்றியது குடும்பத்தோடு சேர்ந்து வேலை செய்த அனுபவம் போல இருந்தது. ரேவதி, பிரபு உள்ளிட்ட பலருடன் முன்பே பணியாற்றியிருந்தாலும் இந்த படம் தனித்துவமான அனுபவத்தை அளித்தது. குறிப்பாக ரேஸ் காட்சிகளை படம் பிடிப்பது மிகவும் சவாலாக இருந்தாலும் அதை சிறப்பாக பதிவு செய்ய முழு முயற்சியும் எடுத்தோம். அபிஜித் உள்ளிட்ட குழுவினரின் ஒத்துழைப்புக்கு நன்றி. தொடர்ந்து 1 மாத காலம் நடைபெற்ற ரேஸ் படப்பிடிப்பு மிகப்பெரிய அனுபவமாக அமைந்தது. இது எனது திரைப்பயணத்தில் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்றார். இசையமைப்பாளர் ஜிப்ரான் பேசும்போது, இந்த படத்தை இசையமைக்க வாய்ப்பு கிடைத்ததற்கு வம்சி சாருக்கு முதலில் நன்றி. அபிலாஷை தமக்கு அறிமுகப்படுத்தியது அவர்தான். அபிலாஷுடன் முதல் சந்திப்பிலேயே நல்ல உணர்வு ஏற்பட்டது. கதையை கேட்டவுடனே மிகவும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட வேகமும் ஆழமும் கொண்ட கதைகள் எப்போதும் எனக்கு மிகவும் பிடிக்கும். சர்வானந்துடன் மீண்டும் இணைந்து பணியாற்றியது மகிழ்ச்சி அளித்தது. கதை 1990களில் இருந்து 2000கள் வரை தமிழ்நாட்டை மையமாக கொண்டு நகர்வதால் அதன் சூழல் எனக்கு நெருக்கமாக இருந்தது. படக்குழுவில் பலரும் தமிழில் பேசும் சூழல் இருந்தது. பணியில் மேலும் உதவியாக அமைந்தது. பைக் ரேசிங் உலகின் ஒலி வேறுபாடுகளை உணர்த்துவதில் சவுண்டு டிசைன் மிக முக்கிய பங்காற்றியது. இந்த படம் இந்திய அளவை கடந்து சர்வதேச அளவில் ரசிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. படத்தில் நடித்த அனைவரின் நடிப்பு மிகவும் சிறப்பாக அமைந்தது. இயக்குனர் அபிலாஷ் ரெட்டி பேசும்போது, இந்த மேடையில் மூத்த கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் முன் பேசுவது எனக்கு பெருமையாகவும் பதற்றமாகவும் இருக்கிறது. பைக்கர் படம் வெறும் ரேஸ் பற்றிய கதை மட்டுமல்ல, அதில் ஆழமான மனித உணர்வுகளும் இடம்பெற்றுள்ளன. அதனால் தான் அந்த படத்தை தமிழிலும் வெளியிடுவதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு தமிழ் சரியாக பேச வராவிட்டாலும் இந்த படம் தமிழ் ரசிகர்களின் மனதை நிச்சயம் தொடும் என் நம்பிக்கை இருக்கிறது. ராஜீவன் சார், மதி சார், யுவராஜ் சார், ஜிப்ரான் சார் உள்ளிட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரின் பங்களிப்பும் இந்த படத்திற்கு பெரிய பலமாக அமைந்துள்ளது. சென்னைக்கு வரும் ஒவ்வொரு முறையும் தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கிறது.
அடுத்த முறை வரும்போது இன்னும் நன்றாக தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இன்னும் உருவாகி கொண்டிருக்கிறது என்றார். நடிகர் நிருப் பேசியதாவது, இந்த படத்தில் நடிக்க என்னை அணுகிய போது நான் 2 படங்கள் மட்டுமே நடித்திருந்தேன். அந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் கிடைத்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது. ஆடிஷன் மூலம் இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி. என் கதாபாத்திரம் பற்றி இப்போது அதிகமாக சொல்ல விரும்பவில்லை, ஏனெனில் அது ரசிகர்களுக்கான சஸ்பென்ஸாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த படம் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை மட்டுமல்ல, நிறைய நல்ல நண்பர்களையும் கொடுத்தது. ஷர்வா அண்ணாவுடன் பணியாற்றியது மிக ஆழமான அனுபவமாக இருந்தது. ராஜசேகர் சார் மனிதராகவே மிகவும் அருமையானவர். அவரிடமிருந்து இன்னும் பல விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என நினைக்கிறேன். மாளவிகா மேடமும் தனது கதாபாத்திரத்தில் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். யுவராஜ் சார் இந்த படத்திற்கு கண்களால் ரசிக்க வேண்டிய அளவுக்கு அழகான காட்சிகளை கொடுத்திருக்கிறார். இந்த படம் திரையரங்கில் பார்த்தால்தான் அதை முழு அனுபவம் உணர முடியும் என்றார். நடிகை மாளவிகா பேசும்போது, சென்னைக்கு மீண்டும் வருவது எனக்கு மிகவும் நிகழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே கிடைக்கும் அன்பும் வரவேற்பும் எப்போதும் நினைவில் நிற்கும். இன்னும் பல தமிழ் படங்கள் நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதே போல் ஷர்வாவின் மற்ற படங்களுக்கு நீங்கள் கொடுத்த அன்பை போலவே பைக்கர் படத்துக்கும் ஆதரவு தர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஷர்வா பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை, ஏனெனில் அவரை அனைவரும் ஏற்கனவே நன்றாக அறிவீர்கள். எங்கள் படத்தை திரையரங்கில் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை என்றார். நடிகர் ராஜசேகர் பேசும்போது, நடக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. ஹீரோ ஷர்வானந்த் கையை தந்து என்னை மேடைக்கு அழைத்து வந்தார். 3 மாதங்களுக்கு முன்பு எனக்கு காலில் முறிவு ஏற்பட்டது. இப்போது தான் அது குணமாகி வருகிறது. இதற்கு முன்பு சினிமா ஸ்டண்ட் செய்யும்போது 2 கால்களும் முறிந்த அனுபவம் எனக்கு உள்ளது. இதில் இடது காலில் முதலில் முறிந்தது, அதுவும் ஒரு படப்பிடிப்பின் நடுவிலேயே நடந்தது. அந்த விபத்து மிகவும் பெரியதாக இருந்ததால் அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றேன். அப்போது டாக்டர்கள் ஓய்வெடுக்க சொன்னாலும் இதாண்டா போலீஸ் படத்தின் வெளியீடு நெருங்கியதால் மருத்துவமனையில் அமைதியாக இருக்க முடியவில்லை. டிசம்பர் 8ஆம் தேதி வெளியான அந்த படத்தை பார்க்க நேராக சத்யம் திரையரங்குக்கே வந்தேன். அந்த படம் வெளியாகும் முன்பே தெலுங்கில் பெரிய வெற்றி பெற்றிருந்தது. அப்போது இந்த முறிவு நல்ல அறிகுறி, படம் பெரிய ஹிட் ஆகும் என்று படம் சொன்னது நினைவுக்கு வந்தது. அதே போல் இப்போது மீண்டும் முறிவுடன் சத்யம் திரையரங்கு வந்திருக்கிறேன் என்பதால் இந்த படம் பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏப்ரல் 3ஆம் தேதி படம் வெளியாகிறது. அனைவரும் திரையரங்கில் வந்து ஆதரிக்க வேண்டும். இந்த படம் ரசிகர்களின் அன்பில் பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று மனமாற நம்புகிறேன் என்றார். நடிகர் சர்வானந்த் பேசும்போது, நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சென்னை வருவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்கேயும் எப்போது முதல் கணம் வரை தமிழ் ரசிகர்களுடன் எனக்கு எப்போதும் ஒரு நெருக்கம் இருந்திருக்கிறது. தமிழ் சினிமாவின் மீதும் தமிழ் மக்களின் மீதும் எனக்கு எப்போதும் தனி அன்பும் மரியாதையும் உண்டு. அதனால் தான் தமிழில் படம் வெளியிடும் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான கதைகளையே தேர்வு செய்து வருகிறேன். என் படப்பயணத்தை பார்த்தால் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு புதிய சேனலில் அமைந்திருப்பதை காணலாம். அதே போல் பைக்கர் படமும் என் திரைப்படத்தில் மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. என் முழு திரை வாழ்க்கையிலே இதுதான் என் சிறந்த படம் என்று பெருமையுடன் சொல்ல முடிகிறது. ஏனெனில் இது இந்திய சினிமாவில் உருவான முதல் மோட்டோகிராஸ் படம். இந்த படம் தொழில்நுட்ப ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் மிகப்பெரிய முயற்சியாக உருவாகியுள்ளது. இந்த கதாபாத்திரத்துக்காக 22 கிலோ எடையை குறைத்து 18 வயது இளைஞராகவும் 30 வயது மனிதராகவும் 2 பரிமாணங்கள் என்னை மாற்றிக்கொண்டேன். இந்த படம் என்னை நடிகராக மட்டுமல்ல மனிதராகவும் மாற்றிய ஒரு திருப்புமுனை படமாக அமைந்துள்ளது. ராஜீவன், மதி, யுவராஜ், ஜிப்ரான், ராஜசேகர், மாளவிகா, வம்சி, ரெட்டி உள்ளிட்ட அனைவரின் பங்களிப்பு இந்த படத்தை சிறப்பாக்கியுள்ளது. 2 ஆண்டுகளாக நீண்ட அர்ப்பணிப்புடன் உருவான இந்த படம் ஏப்ரல் 3ஆம் தேதி வெளியாகிறது. தமிழ் ரசிகர்கள் கண்டிப்பாக திரையரங்கில் வந்து ஆதரிக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி என்றார். இப்படம் வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி உலகமெங்கும் திரையரங்கில் வெளியாகிறது. தொழில்நுட்ப குழு, எழுத்து, இயக்கம் அபிலாஷ் ரெட்டி, வழங்குபவர் விக்ரம் ரெட்டி, தயாரிப்பாளர் வம்சி கிருஷ்ணா ரெட்டி, பிரமோத் உப்பலா பாட்டி, இசை ஜிப்ரான், நிறுவனம் யூவி கிரியேஷன்ஸ், ஒளிப்பதி ஜே யுவராஜ், ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜீவன், எடிட்டர் அனில் பசலா, கலை இயக்கம் ஏ பன்னீர்செல்வம், எழுத்தாளர் எம்எஸ் பரத்வாஜ், ஸ்ரவன், மதாலா, ஸ்டண்ட்ஸ் திலீப் சுப்ராயன், நடன அமைப்பு ராஜேஷ் சுந்தரம், சேகர், விஜே விஸ்வரகு. இப்படம் மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்பது சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தை செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.